ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். இன்றைக்கி காலை நிலவரப்படி என்ன தங்க விலை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி விலை நான் பயங்கரமாக ஏறி இருக்கு, பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி மார்னிங் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட் 5619 ரூபா இருக்குது. 22 கேரட் பார்த்தீங்கன்னா 4839 ரூபா இருக்குது. ஸோ 38,700 ரூபாய்க்கிட்ட ஒரு சவரனோட விலை வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் திங்கக்கிழமையிலேருந்து இதுதான் இப்போதைக்கு ஹையஸ்ட் ப்ரைஸு. நல்லாவே ஏறி இருக்குது. சில்வர் ஒரு கிராம் 69 ரூபா இருக்குது. ஒரு கிலோ 69,000 ரூபா இருக்குது. ஸோ என்ன ஏறினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ பிடன் வின் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ ஜோ பிடன் வின் பண்ணால் ஸ்டிமுலஸ் கொடுப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஏறிட்டுருக்கு. பட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை ஏற்றுக்க மாட்டேன், நான் சுப்ரீம் கோர்ட் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி போகிற பட்சத்தில் கண்டஸ்டட் எலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வந்தால் வேலை குறையுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து ஸோ லலிதா ஜுவல்லர்ஸில் மட்டும் இன்னும் அந்த டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4839 ரூபா இருந்திருக்கு. அதுலேருந்து 54 ரூபா அவங்க குறைச்சி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கிராம் 4785 ரூபா. இது லலிதா ஜுவல்லர்ஸில் கொடுக்குற டிஸ்கவுண்ட். ஸோ 54 ரூபானா ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட 430 ஒரு சவரனுக்கு 432 ரூபாய்கிட்ட குறைச்சலாக கொடுக்குறாங்க. ஸோ என்ன தான் டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாய்ங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு விலை தான். இன்னும் குறையுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பர்சனலாக இருக்கேன். ப்ளஸ் நேற்று கூட நிறையா வீடியோஸில் நான் பார்க்கும்போது சில வீடியோஸில் 900 ருபீஸ்ட்ட குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் தம்ப்நெயில் பார்த்தேன். நான் உள்ளே போய் பார்த்தா சில்வர் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் தம்ப்நெயில் மூலமாக தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நண்பர்களே, போக போக நம்ம அடுத்து யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரணும். அதை பொறுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கெலாம் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.